ஓம். முந்தைய ஒரு பதிவில் வணக்கமும் நன்றியும் யார் யாருக்கு கூற வேண்டும் என்று ஒரு பதிவிட்டிருந்தோம். அதில் ஒரு நண்பர் கேள்வி கேட்கும்போது, பிறவி உண்மையா, செய்த வினைதான் திரும்ப வருமா, இந்த பிறவியில் செய்தது இந்த பிறவியிலே வருமா, நல்லது செய்தால் ஏன் கெட்டது நடக்கிறது என்றெல்லாம் கேள்வி கேட்டிருந்தார். இது மேலோட்டமாக பாட்டி கதை சொல்வது போல ஒரு ஊரில் ஒரு ராஜா என்றெல்லாம் இந்த கதைக்கு கதை சொல்ல முடியாது. இந்த உலகம் எப்போது தோன்றியது என்று எந்த ஒரு அறிவியல் அறிஞர்களை கேட்டாலும் தோராயமாக ஒரு காலக்கணக்கை சொல்லுவார்கள். இன்று சொல்லப்படும் காலக்கணக்கு இன்னும் சிறிது காலம் கழித்து வேறொரு விஞ்ஞானியால் அது மாற்றி சொல்லப்படும். ஆக இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்பது இனிவரும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் கூட எத்தனை காலத்திற்கு அவை நிலையாக இருக்கும் என்பது ஐயத்துக்குரியதே. நாம் இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தையும் நம்மையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவு எப்போது நமக்கு தோன்றுகிறதோ அப்போது அந்த கால சூழ்நிலையில் இருந்து கொண்டு அதை ஆராய வேண்டும். உதாரணமாக சொல்வதானால், பள்ளிக்கூடத்துக்கு செல்கிறோம். எழுத்தை முதலில் நமக்கு மனப்பாடம் செய்ய சொல்லுவார்கள். எண்களை மனப்பாடம் சொல்லுவார்கள். நாமும் மொழிக்கான எழுத்துக்களை முதலில் மனப்பாடம் செய்வோம். ஆனால் முறையாக சொல்வதானால் அந்த எழுத்து எவ்வாறு உருவானது என்பதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஒரு 5 வயது குழந்தைக்கு ஒரு எழுத்து எவ்வாறு உருவாகிறது என்று வகுப்பெடுத்தால் அதனால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவுத்திறன் இருக்காது. அதுவே அந்த குழந்தை அந்த எழுத்துக்களை மனனம் செய்து அதை சேர்த்து படித்து வாக்கியங்களாக படித்ததை தனது வாழ்வியல் முறை கொண்டு புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பித்த பின்பு அது கல்லூரிக்கு செல்லும் காலங்களில் அவர்கள் படிக்கக்கூடிய வகுப்பு என்பது அந்த எழுத்து எவ்வாறு உருவானது என்பதை பற்றி படிக்கும். தமிழில் கல்லூரிகளில் BA படிப்பு, MA படிப்பு என்றெல்லாம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கும் அடிப்படை வகுப்புகள் கல்லூரிகளில் இருக்கிறது. எழுத்து பிறந்த கதை என்று தொல்காப்பியம் சொல்லக்கூடிய இலக்கணத்தை தான் கல்லூரிகளில் தமிழ் BA, MAவிலெல்லாம் ஆய்வுகளாக எடுத்து படிக்கிறார்கள். நமக்கும் சில அடிப்படை விஷயங்கள் புரிய வேண்டுமென்றால் நாம் எந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு அறிவுடன் இருக்கிறோமோ அதிலிருந்து அந்த அனுபவத்தை கொண்டு செயல்பட்டால்தான் படிப்படியாக விடை கிடைக்கும். மனிதனுடைய வாழ்க்கையும் பிறவியும் அப்படித்தான். எனக்குள்ள அறிவையும் அந்த அறிவின் செயல்பாட்டால் நான் செய்த செயல்களால் விளைந்த நிகழ்வுகளில் ஏற்பட்ட அனுபவத்தையும் அதனால் அடைந்த ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தையும் வைத்து மனித வாழ்க்கை பிறவிக்குண்டான விஷயங்களை முடிந்த அளவுக்கு சொல்ல பார்க்கிறேன். மறுபிறவி என்பது உண்மையா இல்லையா என்றால் என்னை பொறுத்தவரையில் அது உண்மைதான். ஏனென்றால் இந்த பிறவியில் ஒருவன் பிறக்கிறான் என்றால் அவன் இந்த பிறவியில் செய்யக்கூடிய செயலுக்கு மட்டுமே எதிர்வினை வரும் என்றால் அந்த எதிர்வினையை வராமல் இருக்க செய்ய முடியும். ஆனால் வாழ்க்கையில் அப்படியெல்லாம் நடப்பதில்லை. அதுபோலவே எல்லா மனித உயிர்களுக்கும் எல்லா நாடுகளிலும் ஒரே மாதிரியான தர்மமும் சட்ட அமைப்பும் இருப்பதில்லை. காலம், சூழ்நிலை, மனிதர்களின் அறிவை பொறுத்து அங்கங்கு சட்டங்களும் தர்மங்களும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறது.
ஒருவருக்கு ஒரு பிறவி என்றால் அந்த பிறவிதான் நிர்ணயிக்கப்பட்டது, அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது என்று நாம் முடிவு செய்து கொண்டால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான செயல்பாடு இருக்க வேண்டும். ஆனால் அப்படி யாருக்குமே இருப்பதில்லை. ஒரே தாய் வயிற்றில் பிறந்த குழந்தைகளுக்குள்ளேயே நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது, ஒற்றுமை இல்லை. ஒரே மாதிரியான செயல்பாடும் இல்லை, ஒரே மாதிரியான உணவு பழக்கங்களும் இல்லை. விருப்பு வெறுப்புகள் அனைத்தும் மாறுகிறது. இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னவென்றால், உதாரணமாக ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு சம்பவம் நிகழ்கிறது. 100 பேரும் அந்த சம்பவத்தை ஒரே மாதிரியாகத்தான் எடுத்துக்கொள்வார்களா என்றால் இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய அறிவுக்கும் செயல்பாட்டுக்கும் தகுந்தபடி அந்த சம்பவத்தினுடைய நிலையிலிருந்து அறிவை எடுத்துக்கொள்வார்கள். இந்த அறிவு வேறுபாடு எதனால் வந்தது? ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய செயலை ஒருவரால் புரிந்து கொள்ள முடிகிறது, மற்றொருவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவர் அந்த விஷயத்தையே கவனிக்கவே இல்லை. இது எதனால் நடக்கிறது? ஒரு ஆசிரியர் ஒரு 50 மாணவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார். 50 பேரும் அந்த பாடத்தை ஒரே மாதிரி புரிந்து கொள்வதும் இல்லை. அவர் சொன்ன அர்த்தத்தை இதுதான் என்று தெரிந்து கொள்வதும் இல்லை. எல்லோருக்கும் அந்த பாடம் பதிவதும் இல்லை. ஆனால் மொத்தமாகத்தான் அவர் வகுப்பெடுக்கிறார். இந்த வேறுபாடு எதனால் வந்தது? இப்படியே ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த அறிவு என்பது நமக்கு இறைவன் கொடுத்தது அல்ல. பெரும்பாலும் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இறைவன்தான் நம்மை படைத்தார், இறைவன்தான் நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார், இறைவன்தான் எனக்கு ஆசையை தூண்டுகிறார், இறைவன்தான் இதை செய்ய வைக்கிறார், நான் எதையும் செய்யவில்லை, எனது செயலெல்லாம் இறைவன் வழியாகவே செயல்படுகிறது, அதனால் நான் ஏன் துன்பப்பட வேண்டும்? இப்படி கேள்வி கேட்கும் சிந்தனையை நாம் யோசிக்கும்போது அது சரியென்றே தோன்றும். ஆனால் நம் முன்னோர்கள் இதற்கான விடையை தேட ஒரு நியதியை கண்டுபிடித்தார்கள். அது என்னவென்றால், இந்த உலகில் எந்த பொருள் நிலையானது, எது நிலையில்லாதது என்பதுதான். இந்த உலகில் உள்ள பெரும்பாலான மதங்களிலே ஆன்மீகம் என்பது வேறு, வாழ்வியல் என்பது வேறு என்பது போல சொல்லப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் சைவ சமயம் என்று சொல்லப்படும் சைவ மதத்தில் ஆன்மீகம், தமிழ் மொழி என்பதெல்லாம் வாழ்வியல் பண்பாட்டையும் மனிதகுலம் இறைவனை நோக்கி உயருவதற்கும் இறை நிலையை அடைவதற்கும் உண்டான அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கியதாகவே இருக்கிறது. எனக்கு மற்ற மொழிகளை பற்றி தெரியாது, அதனால் தமிழ் மொழி தெரியும் என்பதால் தமிழில் சொல்லப்பட்ட விஷயத்தை, கேட்டதை, படித்ததை, செயல்படுத்தியதை, அனுபவத்துக்கு வந்ததை சொல்கிறேன். இந்த உலகத்திலேயே அழிவில்லாத பொருள் 3 என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறது. 1, பேரறிவு படைத்த, எந்த குறையும் இல்லாத, எந்த தேவைகளும் இல்லாத, அளவிட முடியாத, விருப்பு வெறுப்பு இல்லாத, பெரும் வல்லமை படைத்த இறைவன் ஒன்று. அதுபோலவே சிற்றறிவு படைத்த ஆன்மா என்கிற உயிர். இன்னொன்று ஜடப்பொருளாகிய மாயை. இந்த 3 விஷயங்களுமே இந்த உலகம் எப்பொழுது இந்த பிரபஞ்சம் அண்டபிண்டம் தோன்றியதோ அப்போது இருந்தே இருக்கிறது. இதில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், உயிரை இறைவன் படைக்கவில்லை. இறைவன் எந்த காலத்தில் இருக்கிறானோ அப்போதிருந்து உயிரும் இருக்கிறது.
அதுபோலவே ஜடப்பொருளான மாயையும் இருக்கிறது. இதை சித்தாந்தத்தில் பதியாகிய இறைவன், பசுவாகிய உயிர், பாசமாகிய மாயை என்று சொல்லுவார்கள். சிற்றறிவுள்ள உயிர் பேரறிவாகிய ஆன்மாவை நோக்கி நகர்ந்தால் அந்த சிற்றறிவு உயிர் பேரறிவாகிய ஆன்மாவில் கலக்கும். அதை விடுத்து ஜடப்பொருளாகிய மாயையில் நுழைந்தால் வினைகளில் சிக்கிக்கொள்ளும். இதுதான் இந்த செயல்பாட்டில் உயிர் எதை நோக்கி நகருகிறதோ அந்த அமைப்பை பொறுத்து உயிர்களுக்குண்டான வினைகள் குறைவதும் கூடுவதும் நிகழ்கிறது. உயிர் கடவுளை நோக்கி நகர்ந்தால் வினைகள் குறைந்து உயிர் கடவுளோடு ஐக்கியமாகும். உயிர் ஜடப்பொருளை நோக்கி நகர்ந்தால் வினைகள் சேர்ந்து வினைகளை தீர்ப்பதற்காக அந்த வினைக்கு தக்கபடி பிறவிகளை எடுத்து இன்பமோ துன்பமோ அனுபவித்து அந்த அறிவை கொண்டு செயல்பட்டு அனுபவங்களை பெற்று வினைகளை குறைத்து பக்குவமடையும் போது அது இறைவனை நோக்கி நகர்கிறது. ஒரு உயிர் இறைவனை நோக்கி நகர்வதும் ஜடப்பொருளை நோக்கி நகர்வதும் உயிரினுடைய இயல்பை பொறுத்து இருக்கிறது. இதில் கடவுளுக்கும் ஜடப்பொருளுக்கும் சம்பந்தமில்லை. இதை உதாரணமாக சொல்வதானால், பல பொருள் வைத்துள்ள ஒரு கடைக்கு நாம் செல்கிறோம். அந்த பொருள்கள் எதுவும் நம்மை நோக்கி வருவதில்லை. நாம் அந்த கடைக்குள் சென்று நமக்கு எந்த பொருள் மீது விருப்பமாக இருக்கிறதோ அந்த பொருளை நாமே எடுத்து அதை வாங்கி கொள்கிறோம். அதுபோலவே கடவுளும் என்னை நோக்கி வா என்று சொல்ல மாட்டார். ஜடப்பொருளும் அதுவாக வந்து நம்மை பிணைத்து கொள்ளாது. நாமவே தான் எந்த பக்கம் நகர்கிறோமோ அந்த பொருளை எடுக்கிறோம். உயிர் ஜடப்பொருளாகிய மாயையில் சிக்கிக்கொண்டு அவதியுறும்போது அதிலிருந்து வெளிவருவதற்காக படாத பாடுபட்டு வருந்தும். ஜடப்பொருளில் சிக்கிக்கொண்ட உயிரின் கதறலை கேட்ட இறைவன் அதன் மீது கருணை கொண்டு தற்போது அந்த உயிர் எந்த அளவில் அறிவுடன் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு அதனால் சில விஷயங்களை செய்ய முடியுமோ அதற்கு தகுந்த உடலையும் உலகையும் படைத்து அதில் செயல்பட வைத்து அந்த உயிரினுடைய அறிவை விருத்தி செய்வதற்கான சில சூழ்நிலைகளை இயற்கையாக உருவாக்குவான். அந்த உயிர் அந்த சூழ்நிலைகளிலிருந்து தனது அறிவை விரிவுபடுத்தி அதிலிருந்து வெளிவர வேண்டும். அப்படி இல்லாமல் அந்த சூழ்நிலைகளையே தனக்கு பிடித்து விட்டது என்று அதிலேயே சிக்கிக்கொண்டு திரும்பவும் உழன்று கொண்டே இருந்தால் பிறவி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். நம்மை விட நாம் அறிவு விருத்தி அடைந்து பேரறிவாக வேண்டும் என்ற முயற்சியில் இறைவனே நமக்காக கடுமையாக போராடுகிறார். நாம் ஒவ்வொரு முறையும் தவறு செய்யும் போதும், ஒவ்வொரு முறையும் நாம் நமது சரியான பாதையை விட்டு விலகும் போதும் கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மை வழிநடத்த, ஏதாவது ஒரு பொருள்களின் மூலமாகவோ உயிர்களின் மூலமாகவோ மனிதர்களின் மூலமாகவோ நமக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்து கொண்டே இருப்பான். நாம் தான் அதை கவனிப்பதில்லை. நமது ஆசைகளாலும் நமது உணர்ச்சி வசப்படும் தன்மையாலும் கோபத்தாலும் பலவற்றை மறந்து நமது செயலை மிருகத்தனமாக ஆக்கிக் கொள்வதால் நமக்கு அது புரியாமல் போகிறது. சரி, மறுபிறவி என்பது உண்மையா என்றால் நமது வாழ்வியல் நடக்கும் சில விஷயங்களை கொண்டே மறுபிறவி என்பது உண்மைதான் என்பதை உணர முடியும். மறுபிறவி உண்மை என்று இருந்தால் போன பிறவியின் நினைவுகள் ஏன் எனக்கு இல்லை என்று நமக்கு தோன்றும். அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், நாமும் ஒரு தாய் வயிற்றில் கருவாக உதித்து
உடல் எடுத்து பிறந்திருக்கிறோம். நமக்குண்டான அறிவு ஏதோ ஒரு 3 வயது 4 வயதில் நம்மளுடைய செயல்பாடுகளை எல்லாம் நினைவில் வைக்கக்கூடிய திறன் வரும் காலத்திலிருந்து தற்போது ஒரு 30-40 வருடங்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய காலம் வரை எவ்வளவு விஷயங்கள் நமக்கு ஞாபகத்தில் இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு சில விஷயங்கள் தான் ஞாபகத்தில் இருக்கும். ஒரு 30 வருட வாழ்க்கையில் 30 வருட வாழ்க்கையுமே ஒரு டைரி குறிப்பு போல நம்ம வரிசையை படுத்தி சொல்ல முடியாது. ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக நாம் என்ன செய்தோம் என்று கேட்டாலே நம்மால் சொல்ல முடியாது. என்ன உணவு அருந்தினோம் என்றால் அதற்கு பல முறை யோசனை செய்து அதையவே தவறாகத்தான் கூறுவோம். ஆக 2 நாட்கள் ஒரு நாள் முன்பு நாம் என்ன செய்தோம் என்பதையே சரிவர ஒழுங்குபடுத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு திறனில்லை என்பது என்ற நிலை இருக்கும்போது முற்பிறவியில் நடந்த விஷயங்களை நம்மால் நினைவுபடுத்தி எவ்வாறு சொல்ல முடியும்? நாம் அந்த அளவிற்கு குழப்பத்திலும் அந்த அளவுக்கு நிதானம் இல்லாமலும் இருக்கிறோம். எப்போது நிதானமும் குழப்பமும் தீரக்கூடிய அளவுக்கு நமது வாழ்வை தகவமைத்து கொள்கிறோமோ அப்பொழுது போன பிறவியை பற்றின நினைவுகளையும் நம்மால் சொல்ல முடியும். சரி, நான் இந்த பிறவியில் நல்ல விஷயங்களைத்தான் செய்கிறேன், ஏன் எனக்கு தீங்கான விஷயங்கள் நடக்கிறது என்றெல்லாம் கேட்பார்கள். நான் ஒருவருக்கு இந்த பிறவியில் ஒரு தீங்கை செய்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். என்னுடைய வயது ஒரு 20-25 என்று வைத்து கொண்டால் நான் யாருக்கு தீங்கு செய்கிறேனோ இல்லை மன வருத்தத்தை உண்டு செய்கிறேனோ அவருக்கு ஒரு 60 வயது என்று வைத்துக்கொள்வோம். எனது 20 வயது அறிவும் அனுபவமும் அவருடைய 60 வயது அறிவும் அனுபவமும் வித்தியாசம் இருக்கும். எனக்கு வரக்கூடிய அவமானங்களும் துன்பங்களும் 60 வயதுக்காரருக்கு வரும்போது அதனுடைய பாதிப்பு அவருடைய மரியாதைக்கு மிகவும் இழுக்கானதாக இருக்கும். நான் சில அவமானங்களை கண்டுகாமல் விட்டு செல்லலாம், ஆனால் அவர் அப்படி கண்டுகொள்ளாமல் விட்டு செல்ல முடியாது. நான் சில விஷயங்களை எதிர்த்து பேசிவிட முடியும், அவரால் அப்படி பேச முடியாது. அப்பொழுது அவர் உள்ளம் குமுறி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியாமல் கதறி அழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இது நேராக பாதிக்கப்படும் போது இதை கவனிக்கலாம். எனக்கு கிடைக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களில் உரிமைகளும் அதிகாரங்களும் அதிகமாக இருக்கிறதென்று நான் பல பேரை மறைமுகமாக உதாசீனப்படுத்தி இருக்கலாம். அவர்கள் எனக்கு முன்னே சிரித்து கொண்டு இருந்தாலும் அந்த அவமானங்களையும் மனக்குமுறல்களையும் அவர்கள் உள்ளுக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கும். நான் திரும்ப இந்த பாவத்திற்காக பதில் சொல்லியே ஆக வேண்டும். என்னால் அவமானப்பட்டவர்களுடைய மனநிலையும் உடல்நிலையும் எவ்வாறு இருக்கிறதோ அந்த அளவிற்கு என்னுடைய மனநிலையும் உடல்நிலையும் வரும்போதுதான் அவர்களுக்கு நான் செய்த வினை எனக்கு வந்து சேரும். இந்த பிறவியில் ஒரு 70 வயது முதியவரை நான் அவமானப்படுத்தி விட்டேன், துன்பம் கொடுத்து விட்டேன் என்றால், இந்த பிறவியில் நான் ஒரு 45 வயதிலேயே இறந்து விடுகிறேன் என்றால், எனக்கு அந்த 70 வயது முதியவருக்கு நான் கொடுத்த மன அழுத்தமும் துன்பமும் நான் இன்னும் அனுபவிக்கவில்லை. எந்த பிறவியில் நான் அந்த மனநிலையும் அந்த உடல்நிலையும் அடைகிறேனோ அந்த பிறவியில் அந்த வினை என்னை வந்து சேரும். அப்பொழுது நமக்கு அதற்கு காரணம் தெரியாது. வாழ்வியல் நடைமுறையை நாம் கூர்ந்து கவனிக்கும்போது தற்போது சொன்ன விஷயங்கள் எல்லாமே பிடிபடுவது போல் இருக்கும், அதற்கு விளக்கமும் கிடைக்கும். இதை நேரமின்மை காரணமாகவும் மிகவும் விரிவாக எப்படி சொல்வது என்றும் தெரியாததாலும் மிகவும் சுருக்கமாக எனக்கு தெரிந்தது போல் இதை சொல்லி இருக்கிறேன். மீண்டும் விரிவாகவும் தெளிவாகவும் சொல்லக்கூடிய காலகட்டம் வரும்போது இதை பற்றி சொல்கிறேன். அகம் அறிவோமா குழுவில் யூடியூப் சேனலில் பிறவிக்கான காரணம் பற்றின பதிவிலும்
இந்த பதிவு இருக்கும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி.